வணக்கம் பிளெண்டட் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பாண்ட் ஃபார் மோர் கான்செப்டோட பார்ட் 3 எபிசோட் பார்க்க போகிறோம். இதில் நம்ம BOND அப்படிங்கிற டெக்ஸ்ட் எப்படி அனிமேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு 20 minutes எபிசோட். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெத்தட்ஸ் தான் அடுத்து வர டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ முதல்ல நான் இப்போ என்னோடய டெக்ஸ்ட் எல்லாத்தையும் வந்து எம்டியோட பேரண்ட் பண்ணியிருக்கேன். அந்த எம்டி எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணி ஐ ப்ரெஸ் பண்ணால் எனக்கு கீ விழுந்துடும். ஐ எதுக்குன்னா ஷார்ட்கட் ஃபார் கீ ஃப்ரேம் செட் பண்ணுறதுக்கு. ஸோ கீ ஃப்ரேம் செட் பண்ணால் மட்டும்தான் நம்ம பிளெண்டரில் இல்லை எந்த 3D சாஃப்ட்வேர்லேயும் அனிமேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். கீழே டைம் லைனில் பாருங்கள், ஒரு எல்லோ கலரில் ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு ஷேப் வந்து எனக்கு விழுந்திருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கீ ஃப்ரேம்க்கான ஒரு ஐக்கான் அது. ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த டைம் லைனுக்கு மேலே ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆட்டோ கீ. இது எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு நான் என்ன தான் சேஞ்சஸ் என்னோடய மாடலில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கீ சேஞ்சஸ் விழுந்துகிட்டே இருக்கும். அதில் ஒவ்வொரு வாட்டி மேனலாக ஐ ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஆட்டோ கீ ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டி ஐ ப்ரெஸ் பண்ணி கீ பண்ணணும். ஒவ்வொரு மாடலும் எனக்கு இண்டிவிஜுவலாக வச்சுருக்கேன். இதில் 4 எம்டியும் செலக்ட் பண்ணி நான் ஐ ப்ரெஸ் பண்ணி நான் கீ ஆன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு கீ ஆகிடுச்சு. ஸோ இண்டிவிஜுவலாக நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். எல்லாத்துக்குமே எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டைமண்ட் ஷேப்பில் எனக்கு கீ விழுந்துருக்கு. இப்போ நான் கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். சீனில் இருக்க கேமரா ஹைட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு அந்த கேமரா வந்து நான் பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆட்டோ கீ ஆனில் இருக்கிறதுனால அந்த பொசிஷன் நான் மூவ் பண்ணும்போது எனக்கு கேமராவோட கீ விழுது. ஸோ ஆட்டோ கீ ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கேமராவை மூவ் பண்ணி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்பேடில் இருக்க 0 கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு கேமரா வியூ வந்துடும். ஸோ இப்போ நான் கேமரா வியூவில் இருக்கேன். ஸோ என்னோட ரெண்டர் செட்டிங்ஸில் போய் கேமரா என்ன ரெசல்யூஷன் இருக்குன்னு செக் பண்ணிக்கிறேன். அது 1920 1080 அப்படிங்கிற ரெசல்யூஷன் இருக்குது. ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நான் HD சைஸ் வீடியோ தான் நான் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ஸ்க்ரப் பண்ணி பார்க்குறேன். என்னோடய மூவி கிளிப் எடிட்டரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே பாருங்கள், சைடில் எப்படி அந்த அனிமேஷன் எவ்வளோ ஃப்ரேம்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் ஃபஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 31 ஃப்ரேம்ஸ் தான் இந்த அனிமேஷனே டோட்டலாக. இந்த பாண்டுங்கிற அனிமேஷன் 31 ஃப்ரேம்ஸ். ஃபஸ்ட்டு ஷாட் அது வந்து 31 ஃப்ரேம்ஸு. ஸோ நான் கேமரா செட் பண்ணியிருக்கேன். ஸோ கேமரா வந்து நான் இப்போது லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வியூவில் இருக்கிற மாதிரி லைட்டாக பொசிஷன் பண்ணிக்கிறேன். இசிட் ஆக்சிஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ரொட்டேஷன் அட்ஜஸ்ட் பண்ணால் கூட லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேமரா வியூலேருந்து வெளியே வந்துச்சு. மேலே வந்து நான் கேமரா வியூ செட் பண்ணிக்கிறேன். மேலே டாப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள். ஸோ இதை பார்த்தா இப்போ நான் இங்கே ஒர்க் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட்டோட எம்டி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு 15 ஃப்ரேம்ஸுக்கு நான் ஸ்க்ரப் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு சைடில் மூவி கிளிப் எடிட்டரில் கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டு கேமரா கிட்ட வந்து நிற்கிற ஒரு ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வரைக்கும் வச்சுட்டு ஒரு கீ செட் பண்ணுறேன். ஐ ப்ரெஸ் பண்ணி நான் கீ செட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் ஃப்ரேமில் எப்போ நான் டெக்ஸ்ட்டை நல்லா பின்னாடி மூவ் பண்ணுறேன் எம்டியை செலக்ட் பண்ணி. ஸோ அங்கே இருந்தால் எனக்கு வரப்போகுது. ஸோ ஆட்டோ கீ ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணோன்னே எனக்கு நான் மூவ் பண்ணோன்னே பாருங்கள், எனக்கு கீ ஆட்டோமேட்டிக்காக விழுந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். அந்த டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வருது பாருங்கள், நேராக கேமரா கிட்ட. ஸோ இதான் நம்மளோட ஃபஸ்ட் அனிமேஷன். ஸோ இப்போ அந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு அங்கே தூரத்துலேருந்து வரும்போது ரொட்டேட் ஆகிட்டே எனக்கு வரணும். அப்படி தான் டெக்ஸ்ட் அந்த வருது. அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகிட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஒவ்வொரு டெக்ஸ்ட் ரொட்டேட் ஆகி வருது எனக்கு. ஸோ அதை இப்போ நான் செட் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் அந்த ரொட்டேஷன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நான் ரொட்டேஷன் செட் பண்ணுறேன். நம்பேடில் இருக்கிற பீரியட் கீ, அந்த ஃபுல் ஸ்டாப் கீ ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஜூம் ஆகும். ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட்டை ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்பேடில் இருக்கிற பீரியட் கீனா ஃபுல் ஸ்டாப் கீ இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகும் அந்த கரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. ஸோ இப்போ இந்த கேமரா வியூ பாருங்கள், மேலே நான் ரொட்டேட் பண்ணியிருக்கேன், கீ பண்ணியிருக்கேன். அந்த வியூவோட ரொட்டேஷனை வந்து கீ பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து 360 ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஃப்ரேமில் 360 ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஃப்ரேமில் அதை 0 பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பி ரொட்டேட் ஆகி எனக்கு வந்து நிற்கும். நான் ப்ளே பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி தான் வந்து அடுத்து OND எல்லாமே அதே மாதிரி பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு வந்து ஒரு ரொட்டேஷன் வேலையில் இருக்கணும். எண்டிங்கில் வந்து எனக்கு கரெக்டாக அது 0 வந்து நிற்கணும். இப்போ பாருங்கள், எனக்கு அந்த பி டெக்ஸ்ட் வந்து நிற்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 4 டெக்ஸ்ட் ரொட்டேட் ஆகி வந்து நிற்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த முன்னாடி எக்ஸ்ட்ரூட் ஆகி வருது பார்த்தீங்களா, அதை நம்ம ஷேப் கீஸ் வச்சு க்ளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த பி டெக்ஸ்ட் எனக்கு கரெக்டாக ரொட்டேட் ஆகி வருதானுங்கிறத நான் செக் பண்ணுறேன். இப்போ அந்த OMT செலக்ட் பண்ணி அதே மாதிரி நான் ரொட்டேஷன் செட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ஒரு வேல்யூ, லாஸ்ட்டு ஃப்ரேமில் அது 0 வந்து நிற்கிற மாதிரி நான் செட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு அந்த ரொட்டேட் ஆகி வந்து நிற்கும். இதே டைப்பில் தான் N அண்ட் D. N அதே மாதிரி தான் பண்ணுறேன், Dயும் அதே மாதிரி தான் நான் பண்ணுறேன் நான். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் அனிமேஷன் நீங்கள் எப்படி வேணாலும் செட் பண்ணலாம். எந்த மாதிரி ரொட்டேஷன் வேணுங்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ இல்லை உங்களுக்கு ஃப்ரேம் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொட்டேஷன் செட் பண்ணி கரெக்டாக நிற்கிற மாதிரி பண்ணலாம். அது நம்மளோட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் க்ரியேட்டிவிட்டி அது.
ஸோ இப்போ எனக்கு அந்த டெக்ஸ்ட் எல்லாமே ரொட்டேட் வந்து நிற்கிற மாதிரி நான் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் கரெக்டாக ரொட்டேட் வந்து நிற்கிது. இப்போ இந்த கேமரா வியூ நான் கூட லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அதில் கொஞ்சம் ஜூமினாக இருக்குது, இங்கே ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது கேமரா. ஸோ கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ஃபோக்கல் லென்த் லைட்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். கேமராவோட ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு கேமரா ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு அதோட ஃபோக்கல் லென்த்தை மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 50 mm இருக்குது, அது ஒரு 30 இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை டிக்ரீஸ் கூட பண்ணலாம். ஸோ ரொம்ப டிக்ரீஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு டெப்த்து பயங்கரமான ஒரு ஜூம் டெப்த்து கிடைக்கும். ஸோ இங்கே 72 இருக்குது, அதை நான் 34 கூட வைக்கலாம், இல்லை 50 கூட வச்சுக்கலாம். ஸோ நல்ல ஒரு டெப்த்து கிடைக்கும். இந்த கேமரா வியூ அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் 66 செட் பண்ணியிருக்கேன். இதில் அதை நீங்கள் 30, 34 கூட வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த பேஸ் பண்ணி நீங்கள் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவில் பாருங்கள், கேமரா வந்து அப்படியே ஜூம் ஆகி கிட்ட வந்துட்டு இப்படி பின்னாடி வர மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறேன், கேமரா ரொட்டேட் பண்ணுறாங்க லைட்டாக. ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ஒரு கீ செட் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஃப்ரேமில் ஒரு கீ செட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் ஃப்ரேம் போயிட்டு கேமரா வந்து லைட்டாக அப்படியே ரொட்டேட் பண்ண போகிறேன். அப்படியே ஒரு ரொட்டேஷன் வந்து அப்படியே கேமரா திரும்பி வந்து நிற்கிற மாதிரி அதில் செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் நான் இதுலேயும் நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், கேமரா ரொட்டேட் பண்ணுறேன். இங்கே டாப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த கேமரா வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், ஓகே நான் சென்டர்லேயும் அப்படியே செட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் அப்படியே ரொட்டேட் ஆகி அப்படியே வந்து நிற்கும் கேமரா. இதுக்கு தான் நான் வந்து கேமராவுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ஒரு கீ செட் பண்ணேன். நான் செட் பண்ணிட்டு லாஸ்ட் ஃப்ரேமில் நார்மல் கீ ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொட்டேட் ஆகி அப்படியே வந்து நிற்கும். இப்போ பாருங்கள் கேமரா ரொட்டேட் ஆகி வந்து நிற்கிது எனக்கு அப்படியே. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு கேமராவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல, இல்லை அந்த ரெஃபரன்ஸ் வீடியோவில் இருக்க கேமரா பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஸ்ட்ரைட்டாக இல்லை. ஸோ ஆனால் அதுக்கு அதே மாதிரி நம்ம ஓரளவுக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக எக்ஸாக்டாக ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் வேறு ப்ரொபோர்ஷன்லையோ இல்லை லைட்டாக ரொட்டேட் ஆகி இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட ஓன் ஐடியா அண்ட் க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ எது நம்மளுக்கு செட் ஆகுதோ அது மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் தான். இப்போ கேமரா லைட்டாக நான் மூவ் பண்ணி பொசிஷன் பண்ணிக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிவிட்டு, ஏன்னா கொஞ்சம் டில்ட்டடாக இருக்குது, ப்ளஸ் வந்து பின்னாடி இருக்க டெப்த் எனக்கு கொஞ்சம் தெரியணும், அந்த டெக்ஸ்ட்டோட டெப்த் எனக்கு தெரியணும். அதுக்காக லைட்டாக ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் கேமராவை. இந்த கேமராவை நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம அனிமேஷன் நல்லாயிருக்கும். ஸோ கேமரா டெப்த்தை நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன், ஃபோக்கல் லென்த் எப்படி வருதுன்னு. ஸோ 34 mm எனக்கு கொஞ்சம் டெப்த்து கிடைக்கிற மாதிரி இருக்குது, அதனால் அதை செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் அந்த டெக்ஸ்ட் எப்படி வருதுன்னு. இப்போ ஓகே, எனக்கு ஓரளவுக்கு அந்த டெக்ஸ்ட் அளவுக்கு, அந்த வீடியோவில் இருக்க டெக்ஸ்ட் அளவுக்கு நான் மேட்ச் பண்ணிட்டேன். இப்போ ஓரளவுக்கு எக்ஸாக்டாக இல்லை, நான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த டெக்ஸ்ட் பாருங்கள், அந்த வீடியோவில் டெக்ஸ்ட் பாருங்கள், லைட்டாக டில்ட்டடாக இருக்குது. நம்ம டெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், நம்ம டெக்ஸ்ட்டோட எம்டியை செலக்ட் பண்ணி லாஸ்ட் எண்டு ஃப்ரேமில் லைட்டாக டில்ட் ஆகிருக்கிற மாதிரி செட் பண்ணுறேன். ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணி அங்கே பாருங்கள், இப்போ எனக்கு டில்ட் ஆகிருக்கும். ஸோ அங்கேருந்து ஜூம் ஆகி அங்கேருந்து ரொட்டேட் ஆகி அப்படியே வரும்போது அந்த கேமரா கிட்ட வரப்போ அப்படியே டில்ட் ஆகிடும். வந்து அந்த கேமரா வந்து அப்படி அந்த லொக்கேஷன் வந்து டில்ட் ஆகிடும் எனக்கு. ஸோ கரெக்டாக எனக்கு ஜூம் ஆகி கிட்ட வரப்போ ரொட்டேட் ஆகி அப்படியே கிட்ட வரப்போ எனக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து டில்ட் ஆகி அப்படி நிற்கும். அதுக்கு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ என் கீ, என்னோட எம்டி, அப்புறம் டியோட எம்டி ஒன்றுனா அப்படி நான் செட் பண்ணுறேன் இதுக்கு. ஓகே, இப்போ எனக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டெக்ஸ்ட் ரொட்டேட் ஆகி கரெக்டாக வந்து டில்ட் ஆகி வந்து எனக்கு எண்டு ஃப்ரேமில் டில்ட் ஆகி வந்து நிற்கும். தட் இஸ் அந்த 15th ஃப்ரேமில். இப்போ பாருங்கள் அப்படியே ப்ளே பண்ணுறேன், அப்படியே ரொட்டேட் ஆகி வந்து கரெக்டாக டில்ட் ஆகி நிற்கிது பாருங்கள். இன்னும் கூட கேமரா கொஞ்சம் நம்ம ஜூம் பண்ணலாம், இல்லை இது ஓகே அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஆட்டோ கீ நான் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரூட் ஆகுது எப்படிங்கிறத நான் பார்க்குறேன். கொஞ்சம் டெப்த்து வேணும் அப்படிங்கிறதுக்காக டெக்ஸ்ட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஸோ அந்த கொஞ்சம் டெப்த்து வேணும் எனக்கு, ஏன்னா அந்த நம்ம ஒரிஜினல் வீடியோ பாருங்கள், அந்த எக்ஸ்ட்ரூட் டெப்த் வந்து பின்னாடி நல்லா பெருசாக இருக்குது. அதுக்காக டெக்ஸ்ட் டெப்த்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எம்டி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எம்டி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இன்னும் கூட கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துடுங்க. ஆட்டோ கீ ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரேன். ஓகேயா? ஸோ கேமராவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். கேமரா எனக்கு அடுத்து அந்த டெக்ஸ்ட் எனக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகி முன்னாடி வரணும்ல, அந்த இடத்துக்கிட்ட முன்னாடி வரும்போது எண்டு ஃப்ரேமுக்கு வந்துட்டு திரும்பி போகுது. ஸோ கேமராவை கொஞ்சம் முன்னாடி கொண்டு போகிறேன், ஏன்னா அது கேமரா முன்னாடி வந்துட்டு அப்படியே பின்னாடி வர மாதிரி ஒரு அனிமேஷன் இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கேமராவை கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த எக்ஸ்ட்ரூட் ஆகி வர சீன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது
அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க டெக்ஸ்ட் அது 2 பி டெக்ஸ்ட், ஒயிட் டெக்ஸ்ட் அண்ட் ரெட் டெக்ஸ்ட் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிடுறேன். ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு மெஷ் கொடுக்குறேன். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணி ரைட் கன்வெர்ட் டு மெஷ் கொடுத்துட்டு 2 டெக்ஸ்ட்டையும் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி Ctrl+J கொடுக்குறேன். எனக்கு ஜாயின் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி மெஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் 2 டெக்ஸ்ட்டையும் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட ஷார்ட்கட் Ctrl+J. இதே மெத்தட் தான் நான் வந்து எல்லா டெக்ஸ்ட்டையும் பண்ண போகிறேன். இந்த ஓ பாருங்கள், ஃபஸ்ட்டு மெஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணி Ctrl+J ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, ஷேப் கீஸ்னு ஒரு கான்செப்ட் வந்து நான் ஃபஸ்ட் எபிசோடில் சொல்லியிருப்பேன். அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அந்த டெக்ஸ்ட்டு வந்து முன்னாடி நின்னதுக்கப்புறம் ஷேப் கீஸ் யூஸ் பண்ணி அதை முன்னாடி எக்ஸ்ட்ரூட் ஆகி அப்படி பின்னாடி போகிற மாதிரி பண்ண போகிறோம். அதுக்காக தான் வந்து இந்த கன்வர்ஷன் பண்ணுறேன், மெஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ டி டெக்ஸ்ட்டு நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், பீரியட் கீ ப்ரெஸ் பண்ணி ஜூம் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு பி டெக்ஸ்ட், அந்த பி டெக்ஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு எந்த இடத்துலேருந்து இந்த டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரூட் ஆகி முன்னாடி வரணுமோ அந்த ஃப்ரேம் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். பி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறேன். பி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், டேட்டா ப்ராப்பர்ட்டிஸில் டேட்டா பேனலில் போயிட்டு ஷேப் கீஸ்ன்னு இருக்கும். அதில் அந்த ப்ளஸ் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி பேஸ் கீ ஃபஸ்ட்டு செட் பண்ணுறாங்க. இதான் நம்மளோட பேஸ் கீங்கிறது அதோட ஸ்டார்ட் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் எடிட் மோடில் போயிட்டு அந்த வெர்டெக்ஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ அந்த வெர்டெக்ஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ மூவ் டூல் வச்சு அந்த வெர்டெக்ஸை முன்னாடி கொண்டு வர போகிறேன். இப்போ பாருங்கள், இதை பண்ணுறதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இங்கே இன்னொரு கீ செட் பண்ணணும். இங்கே பாருங்கள், அந்த பி டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி இன்னொரு கீ செட் பண்ணிக்கோங்க. இதான் அனிமேஷன் கீ நம்மளுக்கு. ஸோ அதை பி கீ அப்படின்னு மாற்றிக்கிறேன். இப்போ எடிட் மோட் போயிட்டு அந்த பியை வந்து நான் நல்லா முன்னாடி கொண்டு வரேன். அந்த வெர்டிசஸ்லாம் செலக்ட் பண்ணி முன்னாடி கொண்டு வரேன் நல்லா வந்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த டெக்ஸ்ட்டில் வந்து அந்த கீ வந்து சேவ் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நான் டீட்டெயிலாக வந்து ஃபஸ்ட் எபிசோடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் ஃபஸ்ட் எபிசோட் பார்க்காம இதை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ பாருங்கள், அது எப்படி அனிமேட் ஆகி வருதுன்னு உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த பி டெக்ஸ்ட் நல்லா இன்னும் கூட அந்த வெர்டிசஸ் முன்னாடி கொண்டு வரேன். ஏன்னா எனக்கு அந்த வீடியோவில் பாருங்கள் நல்லா முன்னாடி வந்துட்டு பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். அதுக்காக நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த கீஸ் வந்து எப்போ வேணால் நீங்கள் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் முன்னாடி ரொம்ப வந்துருச்சு, இந்த பின்னாடி கொஞ்சம் தள்ளணும் அப்படின்னா அப்புறம் கூட இந்த நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த கேமரா வியூ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கேமரா வியூ இருக்குது பாருங்கள், டாப் வியூ போட்டில் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொட்டேட் ஆகி அப்படியே வந்து இன்னத்துக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அதுக்கப்புறம் தான் டெக்ஸ்ட் முன்னாடி வருது, அந்த எக்ஸ்ட்ரூட் ஆகி வருது பார்த்தீங்களா, அது முன்னாடி வருது. ஸோ அந்த 15th கீ ஃப்ரேமுக்கு அப்புறம் 15th கீ ஃப்ரேம் வரைக்கும் எனக்கு நார்மலாக இருக்கணும். ஸோ அது வரைக்கும் நான் கீ செட் பண்ணல. இங்கே பாருங்கள், இதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறேன் ஒர்க் ஆகுதானே. ஓகே, ஒர்க் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கரெக்டாக 16th கீ ஃப்ரேமில் போயிட்டு அதை செட் பண்ணி, ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஓ மாடல் இருக்குல்ல, அதையும் வந்து அதே மாதிரி இப்போ நான் பிக்கு பண்ண மாதிரியே அந்த ஓ டெக்ஸ்ட்டையும் நான் பண்ணுறேன். அதே மாதிரி பேசிஸ் கீ கிரியேட் பண்ணிவிட்டு பேசிஸ் கீ ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டோட வெர்டிசஸ் செலக்ட் பண்ணி அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கொண்டு வர அந்த டெக்ஸ்ட்டு. இதே மெத்தடில் தான் வந்து ND ரெண்டுமே. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தா உங்களுக்கே புரியும். இந்த இந்த என் டெக்ஸ்ட்லாம் பாருங்கள் அப்படியே ரொட்டேட் ஆகியிருக்கு. ஸோ அதனால் இதில் வந்து நம்ம ஷேப் கீ வச்சு ஒர்க் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து தப்பாக வரும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அந்த வேல்யூஸ் எப்படி எந்த வேல்யூ ரொட்டேட் பண்ணியிருக்கணும் அதை நோட் பண்ணிக்கிறேன் ஒரு பேப்பரில். நோட் பண்ணிட்டு அந்த என் வேல்யூ வந்து திருப்பியும் 0 ரொட்டேஷனை வந்து ஃபுல் 0 பண்ணிவிட்டு இப்போது எடிட் மோடில் போயிட்டு அந்த ஷேப் கீ க்ரியேட் பண்ணுறேன். பழைய மாதிரியே க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்போது அந்த என் முன்னாடி வர மாதிரி பண்ண போகிறேன். இப்போது VO பண்ண மாதிரியே அதை முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ண முன்னாடி கொண்டு வரேன். நல்லா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் பேசிஸ் மோடில் போயிட்டு ஷேப் கீலேருந்து வெளியே வரும். வெளியே வந்து என்ன நார்மலாக பழைய மாதிரி நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், பழைய மாதிரி நான் ரொட்டேட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி வந்து இப்போ டி கீயும் பண்ண போகிறேன். டியோட ஷேப் கீ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், நார்மல் வேல்யூ 0 கொண்டு வந்துட்டு ஆட்டோ கீ ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடிட் பண்ணுறேன். இப்போது எடிட் பண்ணிவிட்டு எடிட் மோட் போயிட்டு டியோட வெர்டிசஸ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஷேப் கீஸ் க்ரியேட் பண்ணுறேன் நான். அவ்வளோதாங்க.
இதே மெத்தடில் வந்து மற்ற எல்லா டெக்ஸ்ட்டும் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக அனிமேஷன் வந்துடும். ஸோ இப்போ டி நார்மலாக அந்த பழைய வேலைக்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ எனக்கு ப்ளே பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த 15 ஃப்ரேம் வந்ததுக்கப்புறம் ஷேப் கீஸ் ஒர்க் ஆகணும். ஸோ எத்தனை ஃப்ரேமுக்கான ஷேப் கீ வருது அப்படிங்கிறத நான் இங்கே வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 22 ஃப்ரேம்ஸுக்கு அந்த டெக்ஸ்ட்டு வந்து வெளியே எக்ஸ்ட்ரூட் ஆகி வந்துட்டு திருப்பி 23 அடுத்த 5 ஃப்ரேம்ஸுக்கு பின்னாடி போய் நிற்கிது. ஸோ இப்போ 15th ஃப்ரேமுக்கு அப்புறம் அதில் ஒரு கீ செட் பண்ணுறேன். 16 ஃப்ரேம்ஸுக்கு இல்லை 18 இல்லை 20 ஃப்ரேம்ஸ் கூட செட் பண்ணலாம். செட் பண்ணிவிட்டு பியை வந்து நான் முன்னாடி கொண்டு வரேன். அதே மாதிரி ஓ முன்னாடி கொண்டு வர போகிறேன், என் கொண்டு வர போகிறேன், டி கொண்டு வர போகிறேன். பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி ஓவையும் அதே மாதிரி கீ செட் பண்ணி கொண்டு வரேன் பாருங்கள் முன்னாடி. அது கொண்டு வந்தாச்சு. இப்போ என் கீ, ஓ அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன், கீ செட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஓ முன்னாடி வருது. அதுக்கப்புறம் வந்து என் கீ, என் செலக்ட் பண்ணி அதே மாதிரி எண்ணையும் வந்து முன்னாடி கொண்டு வரேன். ஸோ ஷேப் கீஸில் போய்ட்டு என்னோடய வேலையை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். என் வந்துட்டு அப்படியே பின்னாடி போகிற மாதிரி செட் பண்ண போகிறோம். என் ரொம்ப முன்னாடி போகிற மாதிரி இருக்குது. ஸோ லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் டி அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து இதோட கீவை அட்ஜஸ்ட் பண்ணி முன்னாடி கொண்டு வர போகிறோம். ஸோ எல்லாமே 20 ஃப்ரேம்ஸ்க்கு வர மாதிரி 15 to 5 ஃப்ரேம்ஸ் தான், 15 + 5 20 ஃப்ரேம்ஸ் வர மாதிரி செட் பண்ணிவிட்டேன். இப்போ 20 to 26 ஃப்ரேம்ஸுக்கு பின்னாடி போகிற மாதிரி வைக்கலாம். 20 to 30 ஃப்ரேம்ஸ், ஒரு 10 ஃப்ரேம்ஸ் கூட நம்ம கேப் கொடுத்து டைமிங் கொடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதை வந்து இப்போ பாருங்கள், அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கேமரா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி லுக்கில் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் அப்படியே ஃபைனல் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது ரூல்ஸ் எதுவும் கிடையாது, இந்த மாதிரி தான் இருக்கணுங்கிறது. எண்ட் ஆஃப் த டே எனக்கு அந்த அவுட்புட் கரெக்டாக வந்தால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எனக்கு கரெக்டாக அந்த வீடியோக்கு எனக்கு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் எனக்கு டோட்டலாக கட் ஆகாமல் கரெக்டாக வந்து நிற்கிற மாதிரியும் அந்த டெக்ஸ்ட்டு கிளியராக தெரிகிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் கேமராவை. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. என்னோடய நெக்ஸ்ட் எபிசோடில் அந்த ஃபார் டெக்ஸ்ட் எப்படி அனிமேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த கான்சர்ட் மோர் அதெல்லாம் எப்படி அனிமேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு ஃபைனலாக பேக்ரவுண்ட் செட் பண்ணி எப்படி ரெண்டர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதோட நம்ம எபிசோட் முடியும், இந்த டுட்டோரியல் சீரிஸ் முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.